SRGDS Matriculation News Channel. வணக்கம். இன்றைய திருக்குறள் அதிகாரம் 40 கல்வி. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. இதன் பொருள், மணலில் உள்ள கேணியை ஆழமாக தோண்ட தோண்ட நீர் பெருகி வருவதைப் போல ஆழ்ந்து படிக்க படிக்க கற்றவர்களுக்கு அறிவு பெருகி வளரும். நன்றி. आज का शब्द गुलाब, रोज, कमल, लोटस, सूरजमुखी, सनफ्लावर, टमाटर, टोमेटो, बैंगन, ब्रिंजल, बाग, टाइगर. धन्यवाद. Word of the day. Word, creative, meaning, new and original ideas. Example, she made a creative chart for the project. Thank you. வணக்கம். இன்றைய பகவத்கீதை பொன்மொழி. உன்னை நீ நம்பத் தொடங்கு. சிறிய தோல்விகள் உன் பயணத்தை முடிவு செய்யாது. ஒவ்வொரு நாளும் உன்னை மேம்படுத்திக்கொள். தடைகளை வாய்ப்புகளாக மாற்று. தன்னம்பிக்கையுடன் முன்னேறினால் உயர்ந்த இலக்கை அடையலாம். நன்றி. எஸ் தர்ஷினி. இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அரும்புக்கு பள்ளியின் சார்பாக பிறந்தநாள் தின நல்வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பது SRGDS மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவி கே புவனேஸ்வரி. ஜோனல் அளவிலான 100 மற்றும் 200 மீட்டர் ஓட்ட பந்தய போட்டியில் நம் SRGDS மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவிகள் சிறப்பாக திறமையை வெளிப்படுத்தி 2ஆம் இடத்தை பிடித்து வெற்றி பெற்றுள்ளனர். 13/8/2026 இன்று உடல் உறுப்பு தான தினமாக உலக அளவில் அனுசரிக்கப்படுகிறது. உறுப்பு தானத்தின் முக்கியத்துவம் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் தானம் மூலம் உயிர்களை காப்பாற்ற முடியும் என்பதை எடுத்துரைப்பதே இந்நாளின் நோக்கமாகும். இந்தியாவில் உடல் உறுப்பு தான தினம் 2010ஆம் ஆண்டு முதல் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் தானம் வழங்குவதில் தமிழ்நாடு தொடர்ந்து இந்தியாவில் முன்னணி மாநிலமாக விளங்கி வருகிறது. இந்தியாவில் சிறந்த முறையில் உறுப்பு தான பணிகளை சிறப்பாக செயலாற்றியதற்காக தமிழ்நாடு அரசு தேசிய அளவில் விருதுகளை பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. NOTTO நேஷனல் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கனைசேஷனின் விழிப்புணர்வு தகவலின்படி ஒரு உடல் உறுப்பு தானம் மூலம் 8 உயிர்கள் வரை காப்பாற்ற முடியும். உறுப்பு தானம் செய்வோம், உயிர்களை காப்போம். நம் பள்ளி மாணவர்களின் மன அமைதி மற்றும் ஒருமுகப்படுத்தலை மேம்படுத்தும் வகையில் தியான பயிற்சி நடைபெற்றது. திருமதி சுனிதா ஜெகதீஷ் அவர்கள் பள்ளிக்கு வருகை தந்து தியானம் செய்வதன் நன்மைகளை எடுத்துரைத்தார். Yesterday's quiz question and answers. Today's quiz questions. Number 1. Which part of the eye can be donated to restore vision? Number 2. What does NOTTO stand for in India? Please post your answer in the comment box. Thank you. இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.